அமலாக்கத்துறை மற்றும் மத்திய அரசை கண்டித்து கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் முன்பு காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். நேஷனல் ஜெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் அமலாக்கத்துறையை கண்டித்தும், மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருண் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசையும் அமலாக்கத்துறையையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பி 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயாலுசாமி, மாவட்ட செயலாளர் துரைராஜ், பிசிசி உறுப்பினர் உமாசங்கர், ஐஎன்டியூசி ராஜாசேகரன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரேம்குமார், காமராஜ், மாரிமுத்து ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் மாவட்ட பொருளாளர் கார்த்திக் காமராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகராஜா, சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் ராஜாசேகரன், வட்டார தலைவர்கள் செல்லதுரை, மரிய சூசைராஜ், சிறுபான்மையினர் மாவட்ட தலைவர் அருள்தாஸ், பழனிசாமி, முன்னாள் வட்டார தலைவர் சுந்தர்ராஜ், மகேந்திரன், பிரபாகரன், அருணாச்சலம், முருகேசன், கண்ணன், பிச்சைக்கனி, காமராஜ், முருகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போட்டு குலதெய்வ கோயில் கட்டுவதை தடுத்து நிறுத்திய கிராம நிர்வாக அலுவலர், கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மனு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கருவேப்பிலங்குறிச்சியில் பட்டியலின மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குலதெய்வமான ஸ்ரீ வீரனார் அதே பகுதியில் சாலையோரம் வைத்து வழிபாடு செய்து வந்த நிலையில் நெடுஞ்சாலை துறையினர் சாலை விரிவாக்கம் என்கிற பெயரில் கோவிலை அப்புறப்படுத்த கூறியதன் அடிப்படையில் அதற்கும் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் ஸ்ரீ வீரனார் கோவில் கட்டி வழிபாடு செய்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்துவது என முடிவெடுத்ததன் அடிப்படையில் அந்த இடத்தில் கோவில் கட்டும் பணியை தொடங்கியுள்ளனர். இதனை கேள்விப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் கோவில் கட்டுவதை தடுத்து நிறுத்தி கோட்டாட்சியரின் அனுமதியோடு கோவில் கட்டுமான பணியை செய்ய வேண்டும் என கூறி அதன் அடிப்படையில் அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் கோவில் இருக்கும் இடத்தினை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் அடிப்படையில் அப்பகுதி பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிராம பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஆதனூர் கிராமத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் செயல்பாடுகள், தூய்மை பணிகள், பணியாளர்களின் எண்ணிக்கை, தினசரி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்து தினசரி தூய்மை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார்.
ஆடு மாடுகளை குறிப்பிட்ட வயது வரம்பிற்குள் கொன்று விடுவதை தடுத்திடு, விவசாயிகளுக்கு மாத ஊதியம் வழங்கிடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார வரையறை போராட்டம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலை இலக்கிய மாவட்ட பொறுப்பாளர் கவியரசு தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் ராணுவ வீரர் காளிமுத்து, ஆசிரியர் தங்கமுத்து ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் ஆடு மாடுகளுக்கு ரேஷன் கடையில் அரசு சார்பில் தீவனம் வழங்கிடு, வயது வரம்பு இல்லாமல் ஆடு மாடுகளை கொன்று குவிக்கும் போக்கை கட்டுப்படுத்து, 58 வயதான விவசாயிகளுக்கு மாத ஊதியம் வழங்கிடு, விவசாயி விளைவிக்கும் தானியங்களையும் அறுவடை பயிர்களையும் நேரடியாக நிலத்திற்கு வந்து கொள்முதல் செய்து உடனடியாக பணம் வழங்கிடு, தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசு சாரா தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்கிடு, பனை மரங்களை பாதுகாத்திடு, தென்னை பனை மரங்களில் கல் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மேற்கண்ட கருத்துக்களை வலியுறுத்தி சிபிஐ மாவட்ட தலைவர் முருகேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் மார்க் லெனின் ஆகியோர் கண்டன சிறப்புரையாற்றினர். சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண் காத்தலிங்கம், விசி மணி, கலைமணி, செல்வம், சந்திரசேகர், காந்தி, ஏழுமலை, ராஜசேகர், விஜய், கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் ஆன்றோர்கள், சான்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆடு மாடுகளுக்கு தீவனம் வழங்கு, நியாய கடையில் தீவனம் வழங்கு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. மருத்துவம் வேண்டும். ஆடு மாடுகளுக்கு மருத்துவம் வேண்டும். தமிழக அரசு நடவடிக்கை எடு. இது ஊமையன் கண்ட கனவல்ல, இது ஊதாரிகள் கண்ட கனவல்ல, இது உழைப்பாளிகள் கண்ட கனவு. இது ஆலப்பாக்கம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான உத்தரவினை ஒன்றிய கவுன்சிலர் நித்யமதி திருமலை பயனாளிகளுக்கு வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட 9 வீடுகளுக்கு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் உத்தரவினை ஒன்றிய கவுன்சிலர் நித்யமதி திருமலை, காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவர் விஜி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர், பணி மேற்பார்வையாளர் புவனேஸ்வரி, ஊராட்சி செயலாளர் மோகன் ஆகியோர் இணைந்து பயனாளிகளுக்கு வழங்கினர். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான உத்தரவினை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் நித்யமதி திருமலை, காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவர் திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலப்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள், வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுத்தம் பண்ணி நாளைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து பல்துறை மற்றும் பங்குதாரர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து பல்துறை பங்குதாரர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் அதேக்கும் மைத்ரி பெண்கள் கூட்டமைப்பு, அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் இணைந்து நடத்திய கலந்தாய்வு கூட்டத்தில் அதேகோம் பின்னகத்தின் அறங்காவலர் சீனு பெருமாள் தலைமை தாங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் சமூக நலத்துறை, குழந்தைகள் வளர்ச்சித்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, குழந்தைகள் நலக்குழுமம், மாவட்ட கல்வித்துறை, நீதித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பணியாற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட், CRDS, பேனியன், CWDR, திருக்கழுகுன்றம் பாலின வள மையம், மகளிர் குழு கூட்டமைப்பு, அதேகோம் பின்னகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர்.
சிறப்பு அழைப்பாளர்கள் உதயா கருணாகரன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். திருக்கழுக்குன்றம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பகவதி, செங்கல்பட்டு மகப்பேறு மருத்துவர் இளஞ்செல்வி, அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் மோனிஸ் ஏஞ்சலஸ், அரசு சேவை மையம் 181 செல்வி அனுசியா, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திரு ஜெயக்குமார், 1098 தமிழ்ச்செல்வி ஆய்வாளர் மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், தேவிகா உதவி ஆய்வாளர் செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதேக்கும் செல்வி சஞ்சு பிரேம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக இனாட்டா பவுண்டேஷன் அறங்காவலர் பரஞ்சோதி வரவேற்றார். நிகழ்ச்சியின் நிறைவாக அதேக்கும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நந்தினி நன்றி கூறினார். நிகழ்ச்சியை அதேக்கும் ஒருங்கிணைப்பாளர் செண்பகவல்லி மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் அறங்காவலர் ஜெயச்சந்திரன் ஒருங்கிணைத்தனர். எங்களோட வேலை அதுதான். ஒருவேளை நாங்கள் எங்கேயாவது அது அந்த குழந்தையோட ஹெல்த் பாதிக்காமல் இருக்கும்போது தான் அதை செய்ய முடியும். பார்க்குறாங்க குழந்தை 7 மாதம் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நினைவாக ஒரு நல்லது செய்யணும். ரெண்டே விஷயம் தான் என்ன பண்ணுறீங்க. மத்திய மாநில அரசுகளின் கவனங்களை ஈர்க்கும் வகையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் பாலகிருஷ்ணன் தலைமையில் அகவை 70 முடித்த ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும், மருத்துவப்படியாக மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், குடும்ப பாதுகாப்பு நிதியினை 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனங்களை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாநில தலைவர் சீதாராமன், மாவட்ட செயலாளர் மோகன், மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோவன், மாவட்ட கிளை செயலாளர் தணிகைபதி, மாவட்ட கிளை தலைவர் ராமசாமி, மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியம் மோகனரங்கன், மாநில தலைமை நிலைய செயலாளர் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் பக்தவச்சலம், மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் அன்னியப்பன், மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கவிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்கள் போட்டு அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வந்துடும். நன்றி தெரிவிச்சு போட்டுருவோம். கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டம். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம், நியாயமான குடும்ப ஓய்வூதியம். திருவெண்ணைநல்லூர் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொய்கை அரசூர் ஏனாதிமங்கலம் ஆகிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம் அனைவரையும் வரவேற்றார். இதில் முன்னாள் சேர்மன் மகாலட்சுமி ஏகாம்பரம், மாவட்ட நிர்வாகிகள் பாக்யராஜ், வினோத், குமாரசாமி, பொதுக்குழு உறுப்பினர் மணி, கழக நிர்வாகிகள் வேலாயுதம், மோகன், கந்தன், முருகதாஸ், இளங்கோ, கார்த்திக், ஹரிராமன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கடாஜலபதி, சண்முகம், ஆறுமுகம், பல்லவராயன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதிதாக பூத் கமிட்டி அமைக்கும் பணி அமைத்து இன்றைய தினம் இந்த பூத் கமிட்டி சிறப்பாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற
ஒன்றிய கழக செயலாளர் சொல்லி எல்லாரும் அறிவுமானவராக இருக்க வேண்டும். அதில் 9 பேரில் 2 பேர் ஐடி படித்தவராக இருக்க வேண்டும். அந்த ஃபார்ம்ல 2 பேர் ஐடி யார் படிச்சாங்க அது இருக்கணும். 3 மகளிரை அந்த பூத்துல போடணும். இந்த 3 மகளிரும் அந்த பூத்துல சிறப்பாக செயல்படா இருக்கணும். அந்த பூத்துல இருக்கிற எல்லாரும் பழனியில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரம் மற்றும் வட்டார ஜமாத்தாரர்கள் மற்றும் ஜமா அத்துல் உலமா சபை மற்றும் இஸ்லாமியர்கள் மத்திய அரசு சமீபத்தில் வகுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பள்ளிவாசலில் இருந்து ஊர்வலமாக மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி வந்தடைந்தனர். பின்னர் மின்துறை அலுவலகம் அருகே இஸ்லாமியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் தலைமை வகித்தார். பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தோம். அதற்கு ஆதரவளித்த அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சச்சிதானந்தம், திமுக நகர செயலாளர் வேலுமணி, நகரமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு வங்கத்தை போல தமிழகத்திலும் வகுப்பு சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என கோஷம் எழுப்பினர். திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் செய்தியாளர் சந்திப்பில் 2025 வகுப்பு வாரிய சட்டத்தை நிபந்தனையின்றி வாபஸ் பெற வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகும் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பெருமக்களே, கடந்த ஞாயிறன்று தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக அனைத்து தமிழகத்தினுடைய மாவட்டங்களிலும் கடமையும் உரிமையும் உள்ள இந்த சட்டத்தினுடைய வக்பு சொத்துக்களுடைய தாவாவை தீர்க்கக்கூடிய வக்பு ட்ரிபியூனலில் இன்னைக்கு முஸ்லீம் சட்டத்தை பற்றி தெரிந்த நிபுணர்கள் யாரும் இடம்பெற வேண்டிய தேவையில்லை என்பதும் இந்த நீதிமன்றத்தினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் கமலாலயத்தில் பொறுப்பேற்றார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழழகன் கலந்து கொண்டு புதிய தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணை சாதி பெயரை சொல்லி திட்டிய உதவி ஆய்வாளர் சங்கர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பேரலையூர் கிராமத்தில் சவுந்தரராஜன் மகன் சதீஷ்குமார் என்பவர் கடந்த 15ஆம் தேதி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அப்போது அங்கு பெட்ரோல் போட வந்த நாகப்பந்தல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் சதீஷ்குமார் என்பவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் நாகப்பந்தல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அவர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் சதீஷ்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார். இதில் விசாரணைக்காக பேரலையூர் கிராமத்திற்கு சென்ற உதவி ஆய்வாளர் சங்கர் சதீஷ்குமார் தங்கை அபர்ணா வீட்டில் தனியாக இருந்தார். அவரிடம் வீட்டின் வாசலில் நிற்க வைத்து உன் அப்பா அம்மா எங்கே என்று கேட்டுவிட்டு உன் அப்பன் உங்களையெல்லாம் என்ன ஊர் மேய விட்டுட்டானா என்றும்
ஆதார் அட்டையை கேட்டும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி அவரது வீட்டில் இருந்த அம்பேத்கர் படத்தினை எடுத்து தெருவில் போட்டு காலால் உடைத்துள்ளார். மேலும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் ஜாதி பெயரை கூறி திட்டியுள்ளார். இதனை கேள்விப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து அத்துமீறி ஜாதியின் பெயரை கூறி திட்டிய கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விருத்தாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் பாதிக்கப்பட்ட பெண் அபர்ணா மற்றும் அவரது உறவினர்களுடன் புகார் மனு கொடுத்துள்ளார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருத்தாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன், விருத்தாச்சலம் தொகுதி ஒன்றிய செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை, ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ், விக்னேஷ், பிரகாஷ், சுரேஷ், பவித்ரன், சந்தோஷ், ரவிச்சந்திரன், சக்திவேல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போயிட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. செய்தி வந்தோடனே உனக்கு சாதகமாக விருத்தாச்சலம் அருகே சத்துணவு மையத்தில் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு 3 பேர் காயம். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே செம்பளங்குறிச்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு சமைப்பதற்காக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. அங்கிருந்த பொறுப்பாளர் சரிதா மற்றும் சத்துணவு சமையல் உதவியாளர் ஜெயக்கொடி மற்றும் அவரது மகன் செந்தமிழ் செல்வன் ஆகிய 3 பேரும் அங்கு சிலிண்டர் தீயை அணைக்க முயன்ற போது அந்த தீ அவர்கள் மீது பட்டுள்ளது. இதில் 3 பேரும் லேசான காயம் ஏற்பட்டு அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் விருத்தாச்சலம் மருத்துவமனையில் 3 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருத்தாச்சலம் அருகே பள்ளியில் சத்துணவு சமையல் சிலிண்டர் கசிவால் பணியில் இருந்த 2 பேர் மற்றும் அதை அணைக்க சென்ற வாலிபருக்கும் என 3 பேருக்கும் தீக்காயம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகத்தகத்தெல்லாம் அறிவு தான் முன்னாடி நின்று ஓன தம்பி தான் இருக்காங்க. கொஞ்சம் பாருமா, அங்கே பாருங்க. பழைய பக்கம் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரே ரோடு போகலாம். கடற்கரை போய் சுற்றி வரலாம். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு மாதிரி ஒத்திகை நடைபெற்றது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்த தாய் சேய் தீவிர சிகிச்சை பிரிவு வளாகத்தில் தீயணைப்பு செங்கல்பட்டு மாவட்ட அலுவலர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் அறிவுறுத்தலின் அடிப்படையில் செங்கல்பட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சார்பில் செங்கல்பட்டு சிறப்பு நிலைய அலுவலர் தங்கதுரை, திருக்கழுக்குன்றம் மகேந்திர செட்டி, மாமல்லபுரம் நிலைய அலுவலர்கள் ரமேஷ் பாபு, வீரராகவன், இன்பராஜ் தலைமையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீ விபத்து குறித்து விளக்கியும், தீ விபத்து ஏற்படும் பொழுது எவ்வாறு தீயை அணைப்பது, தீயில் சிக்கிக் கொண்டவர்களை தனி நபராகவும் கூட்டாகவும் இருந்து எவ்வாறு மீட்பது என்பதை தத்ரூபமாக மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், காவலாளிகள் முன்பாக தீயணைப்பு துறையினர் செய்து காட்டினர்.
இப்போது தமிழ்நாடு தீயணைப்பு துறை அட்வான்ஸாக கவனம் சொல்லுவனாலும் நம்ம ரெஸ்கி பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் கூட விருத்தாச்சலம் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் சார்பில் தீ தொண்டு நாள் வார விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தீயணைப்பு வீரர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் சார்பில் தீ தொண்டு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் மும்பை துறைமுகத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி கப்பலில் ஏற்றப்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 66 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். அதன் நினைவாகவும் பணியின் போது வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 14ஆம் தேதி தீ தொண்டு நாளாக தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கடலூர் மாவட்ட கமாண்டோ தீயணைப்பு வீரர்கள் 100 பேர் மற்றும் இன்பேன் பள்ளி ஆண்டனி பப்ளிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் 250 பேர் ஆகியோருடன் விருத்தாச்சலம் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்திலிருந்து பாலக்கரை ரவுண்டானா வரை பொதுமக்களுக்கு தீ விபத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். மாவட்ட அலுவலரும் கடலூர் துணை இயக்குனர் மத்திய மண்டலம் குமார் உத்தரவின் அடிப்படையில் உதவி மாவட்ட அலுவலர் விஜயகுமார் தலைமையில் விருத்தாச்சலம் நிலைய அலுவலர் சங்கர், பன்னீர்செல்வம், சதாசிவம், வேப்பூர், மங்கலம்பேட்டை நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். Pro.